ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத் வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, நம்ம தனுர்மாசத்துல திருப்பாவை லௌகீக விஷயமா அர்த்தங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 25 பாசுரம் வரைக்கும் நம்ம அர்த்தங்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கு 26வது நாள். இந்த 26வது நாள் மார்கழி நீராட தேவையான பொருட்களை அளிப்பாயாக அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனையே அவ கேட்கிறா. கண்ணனோட பேசுறா. கண்ணன் கிட்ட என்ன கேட்கறான்னா மேளம், சங்கு, கொடி, இசைக்குழு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறா. 21, 22, 23, 24, 25ன்னு கடந்த 4 பாசுரமா கண்ணனை விதவிதமா அவ எழுப்பின்னு இருந்தா. 26வது பாசுரத்துல நோன்புக்கான பொருட்களை கண்ணன் கிட்ட கேட்கிறா. இப்ப பாசுரத்தை நம்ம சேவிப்போம். மாலை மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேளையார் செய்வனங்கள் வேண்டுவன கீட்டிலையில் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முருள்வன பால் வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வண்ண சங்கங்கள் போழ்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளிலையால் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்றா. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மால் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தாக்க திருமால், அதாவது மகாவிஷ்ணு சாக்ஷாத் நாராயணன் தான். அவன் தான் அன்பின் வடிவானவன், நீலமணி ரத்தினத்தினன் உடையவன் அப்படின்ற மாதிரி மால் அப்படின்னா திருமால் அப்படின்னு அர்த்தம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேளையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிலையில் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்து பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையால் அருளேலோர் எம்பாவாய்.
வியாமோகம் அப்படின்னா பெரும் மோகம் அப்படின்னு அர்த்தம். மேலையார் அப்படின்னா முன்னோர் அப்படின்னு அர்த்தம். முரல் அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். கோலம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். விதானம் அப்படின்னா மேற்கூரை அப்படின்ற ஒரு அர்த்தம். அதாவது சில வார்த்தைகளாக பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கான பொருள் அது சென்டென்ஸோட சேர்ந்து போகும்போது அந்த சென்டென்ஸோட வரும்போது அதனுடைய பொருள் வேறுபடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த திருப்பாவை நம்ம இயல் இசை நாடகம், இசை வடிவமா, நாடக வடிவமா, கட்டுரை வடிவமா, அப்புறம் மாதிரி வெண்பா வடிவமா, எதுகை முகனையா, இந்த மாதிரி தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்றத ஃபுல்லா அந்த இதை மொத்தமுமா அப்படியே இந்த திருப்பாவையில் நம்ம பார்க்கலாம். அதனால தான் இந்த மாதிரியான சொற்களுக்கான விளக்கங்களும் நமக்கு தேவைப்படுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த திருப்பாவையை சேவிச்சோம். இந்த பாசுரம் 26 நம்ம சேவிச்சோம். இந்த 26வது பாசுரத்துக்கு மாலை மணிவண்ணா, அன்பின் வடிவானவனே, நீலமணி ரத்தினமே, முன்னோர்களால் காலம் காலமாக மேற்கோள் கொள்ளப்பட்ட மார்கழி நோன்பு நீராட்டத்திற்கு பொருள்கள் வேண்டி வந்திருக்கோம். இது இன்னைக்கு நாங்கள் மார்கழி மாசத்துல, தண்டூர் மாசத்துல நோன்பு எடுத்துட்டு வரல. இது வழி வழியா காலங்காலமாக காட்டி வைக்கப்பட்டது தான். ஸோ அதனால தான் நாங்கள் மார்கழி நீராட வந்திருக்கோம். நீ காது கொடுத்து கேட்கறியா? நாங்கள் சொல்றது எல்லாத்தையும் கேட்கறியா இல்லையா? பூமி எல்லாம் நடுங்க ஒலிக்கும் பாலின் வெண்மையுடைய பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகளும், சங்கங்கள் ஊதினா அப்படி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? அதுவும் அந்த பாஞ்ச சன்னியம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், வெண்மையுடையதாக இருக்கும். அந்த சங்கோடைய ஒளி உனக்கு கேட்கலையா? பெரிய உருவமுடைய பேராசையாக எழுப்பும் மிக பெரும் பாறை வாத்தியங்கள், பல்லாண்டு பாடி இசைப்பவர்கள், அழகிய மங்கள தீபங்களும் கொடிகளும் மேற்கூரைகளும் சிலைகளும் ஆகியவற்றினை எங்களுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கண்ணனை வேண்டிக்கிறார். எங்களுக்கு நோன்பு நோக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடு. பாஞ்ச சன்னியத்தை ஏற்பாடு பண்ணி கொடு, வாத்தியங்களை ஏற்பாடு பண்ணி கொடு, பல்லாண்டு பாடி இசைப்பவர்களுக்கான மேல தாலியங்கள் ஏற்பாடு பண்ணி கொடு, மங்கள தீபங்களை ஏற்பாடு பண்ணி கொடு, புஷ்பத்தை ஏற்பாடு பண்ணி கொடு. இப்படி அந்த நோன்புக்கு, அந்த பஜனைக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதெல்லாம் வேண்டி இந்த 26வது பாசுரத்துல கோதை கேட்கிறா கண்ணன் கிட்ட. இப்போ நம்ம 25 பாசுரம் பார்த்துட்டோம். இந்த கடைசி 5 பாசுரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பு நோற்றுவதற்கான பலன்களை கேட்கறது. அதாவது 26வது பாசுரத்திலேயே கேட்கறது அப்படின்றது ஆரம்பிச்சுட்டா. ஸோ சங்கல்பம் பண்ணிட்டோம் முதல் பாசுரத்துல. 2வது பாசுரம், 3வது பாசுரம் நம்ம என்ன பண்ணணும்? சங்கல்பம் பண்ணிட்டோம். நடுவில் நம்ம என்ன பண்ணணும்? என்லைட்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அஃபர்மேஷன், அதாவது தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கிளென்ஸ் பண்ணிப்போம். கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அஃபர்மேஷன் பண்ணுவோம். கோரிக்கைகளை வைப்போம். இப்போ அந்த கோரிக்கைகளை எப்படி வைக்கிறது, எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கணும், எப்படி சங்கல்பம் பண்ணிக்கணும். அந்த சங்கல்பத்தை கூட தியானம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணிக்கிறோம். தியானம் ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம், அப்புறமா தியானம் பண்ணிக்கிறோம். தியானம் பண்ணிக்கும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரிசார்ஜ் பண்ணிக்கிறோம். அதனோட சேர்ந்து அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகள், பகவான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றோம் அப்படின்றோம், பகவான் இடத்துல போய் கேட்கிறோன்றோம், பகவான் இடத்துல சரணடைஞ்சுக்கிறோன்றோம். சரணடைகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு பகவான், அதாவது ஸ்ரீமன் நாராயணனே, அவனை விட்ட வேற யாருமே கிடையாது அப்படின்னு நாராயணன் ஒருத்தனையே சரணடைகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் நமக்குன்ற ஒரு ஆச்சாரியன், ஒரு குருவை வைத்துக்கொண்டு அந்த குரு கிட்ட சரணடைகிறது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்வோம். எனக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைப்போம், எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு பிரார்த்தனை வைப்போம். இந்த மாதிரி பலவிதமான பிரார்த்தனைகளை வச்சு நம்ம சரணடைவோம். ஸோ அந்த மாதிரி அந்த அஃபர்மேஷன், பிரார்த்தனைக்கான அஃபர்மேஷனை நம்ம எப்படி போடுறோம், எப்படி நம்ம நம்மள சரணாகதி பண்ணிக்கிறோம், எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எப்படி கேட்கணும், இப்படி பல விஷயங்களை இந்த 5 பாசுரத்துல நமக்கு சொல்லி கொடுக்க போறா. பிரார்த்தனை பண்ணியாச்சு. இப்போ அஃபர்மேஷன், எதை கேட்கணும், எப்படி கேட்கணும், எதை கேட்கக்கூடாது,
ஸோ இதை வந்து நம்ம கடைசி 5 பாத்திரத்தில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல 26வதுல கேட்டுட்டா, எதெல்லாம் வேணுன்றத வந்து கேட்டுட்டா, நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை கேட்டு விட்டாள். இப்போ ஒரு பாத்திரத்துலையும் ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த 26வது பாத்திரத்தில் நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அழுத்தம் திருத்தமான கருத்தை கூறுவதில் ஆண்டாளுக்கு நிகர் யாரும் இல்லை. இதற்கு ஆண்டாள் ஏகாரத்தை திருப்பாவில் பல இடங்களில் காட்டியிருக்கின்றாள். முதல் பாசுரத்தில் நாராயணனே அப்படின்னு சொல்றா, அப்புறம் நமக்கே அப்படின்றா. ஆரம்பத்தில் வந்து திருப்பாவை முழுவதிலும் பல இடங்களில் தூவி செல்கின்றாள். திருக்குடந்தை ஆண்டவன் அவர்கள் ஆண்டாளை செல்லமாக ஏகார் சீமாட்டி என்று அழைப்பார். திருப்பாவையில் மொத்தம் 64 இடங்களில் ஏகாரம் அமைந்திருக்கின்றது. எங்கெல்லாம் என்று தேடி பாருங்கள், விடை படங்களில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகாரம் வந்து அழகழகா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நாராயணனே, நமக்கே பறை தருவான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏகாரம். அதான் நம்ம சொல்லணும் இல்லையா, தமிழ் இலக்கணம், தமிழ் இயல் இசை நாடகம், இது எல்லாமே வந்து திருப்பாவையில வந்து பார்க்கலான்னு. ஸோ அதுல ஒரு விஷயம்தான் இன்னைக்கு உங்களுக்கு மேற்கோள் எடுத்து நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்க கேட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்க, உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் திருவடிகள் சரணம்.